வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். முதலில் இன்றைய நாள் விவாதத்திற்கான தலைப்பு: திருமாவை நெருக்கடிக்கு ஆளாக்கிய நடிகர் விஜய் பேச்சு, நிலைப்பாட்டில் தடுமாற்றம் இல்லை என திருமா விளக்கம். மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்த விஜய், பெரிதாக எதிர்வினையாற்ற பிஜேபி தயங்குவது ஏன்? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு து.க. பகலவன் அவர்கள். சார் வணக்கம். பிஜேபியிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். குமணராஜா சார், உங்களிடமிருந்துதான் இன்று விவாதம் தொடங்குகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மாநாட்டிற்கு பிறகு பொதுமக்களை, செய்தியாளர்களை சந்தித்த முதல் நிகழ்வு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. அந்த கலக்கம் யாருக்கு? தடுமாற்றம் யாருக்கு? அவர் பேசிய பேச்சு திருமாவளவன் அவர்களுக்கு நெருக்கடியை உள்ளாக்கி இருக்கிறதா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப் பெரிது, வள்ளுவன் வாய்மொழி. இது யாருக்காவது அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி ஏதாவது கேட்டீங்கன்னா திருக்குறள் என்ற அடிப்படையிலே தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு நேற்றைக்கு காமன் மேன்ஸ் என்கின்ற ஒரு அறக்கட்டளையின் சார்பாகவும் விகடன் சார்பாகவும் நடைபெற்ற அந்த நூல் வெளியீட்டுல எல்லோருக்கும் மாணவர் அம்பேத்கர் என்கின்ற அந்த விழாவிலே பேசிய தாவேகாவினுடைய முன்னாள் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பேச்சை பேசியிருக்கிறாங்க. என்ன பேச்சை பேசியிருக்கிறாங்கன்னா, அதை தெளிவா நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை 200 சீட்டுகளை ஜெயித்திடுவோம் என்று இருமாப்போடு பேசிக் கொண்டிருப்பவர்களை மக்கள் மைனஸ் ஆக்கி காட்டுவார்கள் என்று பேசியிருக்கிறார். இதாவது விழுப்புரம் மாநாட்டு வரைக்கும் இப்படி ஏதாவது பேசியிருந்தா, விக்கிரவாண்டி மாநாட்டு வரைக்கும் பேசியிருந்தா சொல்லலாம். ஆனால் இன்று அதற்கு முன்பாக அவர் நடிகர், அதுதான் நான் பேசுகின்ற பொழுதே சொன்னேன், முன்னாள் நடிகர் என்று. அவர் அரசியலை கையில் எடுத்ததற்கு பின்பாக, தன்னை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக ஆக்கி கொண்டதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய மேடை கிடைக்கின்ற பொழுது எதிர்பார்ப்பு என்பது எல்லோரிடம் கூடியிருக்கிறது. ஏதாவது சொல்ல மாட்டாரா என்கின்றதற்காக அதைக்கு தீனி போடுகின்ற வகையிலே தான் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த மிக முக்கியமான 2 வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்று மாநில அரசையும் சொல்லுகின்றார், மற்றொன்று மத்திய அரசையும் சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர் தன்னுடைய மாநாட்டிலே அடிக்கோடிட்டு காட்டியது, மதவாத சக்திகளையும் எதிர்க்கின்றோம், மக்களை பாதுகாக்காத, மக்களுக்கு பாதுகாப்பு வழங்காத மாநில அரசையும் எதிர்க்கிறேன் என்கின்ற அந்த தன்னுடைய தன்னுடைய அரசியல் எதிரிகள் என்பதை தெளிவாக்கி காட்டியிருக்கிறார். அதனுடைய ஊடாகவே இதை இப்பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு எதிர்வினை ஆட்டி இருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக அந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை தலைவர்கள் அல்ல, நமது காஞ்சிபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ சிவிஎம் அண்ணாமலை அவர்களும், சிவிஎம் எழில் அவர்களும், இவர் நம்ம சேகர் பாபு அவர்களும் பேசியிருக்காரு. என்ன பேசினாங்க அப்படின்னா, இவரு 234 தொகுதியும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இதை விட மிகப்பெரிய வேடிக்கை எதுவுமாக இருக்க முடியாது. அதாவது இருக்க வேண்டியதான், கான்பிடன்ஸ் என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டும், நம்பிக்கை என்பது. அதாவது அதிகார போதையோடு இருக்கின்ற அந்த நம்பிக்கை என்பதை மக்கள் இதை போன்ற 1000 பேர்களை பார்த்திருக்கிறார்கள், ஏன் லட்சக்கணக்கான பேர்களை பார்த்திருக்கிறார்கள். இவர்கள் அது மாதிரியான பேச்சு விஜய் அவர்கள் பேசியது இந்த இருமாப்போடு பேசுகிறார்கள் என்கின்ற வார்த்தையை உறுதி செய்கின்ற வகையிலே தான் நமது செயல்பாபு என்று முதல்வர்கள் அழைக்கப்படுகின்ற சேகர் பாபு அவர்கள் 234 தொகுதியிலும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் என்கின்றார். அவர் சொன்னதிலாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது. எழில் அவர்கள் சொன்ன, எம்எல்ஏ அவர்கள் சொன்னத, சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதிலாவது கொஞ்சம் அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் ஒருத்தர் அரசியல் கட்சி என்று வந்துட்ட பொழுது வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் நீங்கள் சொன்னதை போல
விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு அப்புறம் யாரையும் எதற்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த விஜய் அவர்கள் இந்த மேடையை பயன்படுத்தி வீட்டுக்குள்ளே இருந்து ஒர்க் ஃப்ரம் தி ஹோம் செய்ய முடியுமா? அரசியல் கட்சியே, அரசியல் இயக்கம் நடத்துகின்றவர்கள். அவர் காஞ்சிபுரம் தொகுதி எம்எல்ஏ கேட்டோம் சரி, ஆனால் அதே நேரத்தில் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன் எல்லாம் சொல்ல வேண்டும், எது சொன்னால் பற்றி எரியும் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு உடனடியாக எதிர்வினை ஆற்றுகின்ற வகையிலே பேசியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது மீடியாக்கள், அதாவது ஊடகங்கள் நேற்று ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி, நியூஸ் தொலைக்காட்சியாக இருக்கின்ற தொலைக்காட்சியை ஒன்று தொடர்ந்து நேற்று இரவிலிருந்து, அதாவது அவர் 9 மணிக்கு 9:30 மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்சது, 10:15 மணியிலிருந்து நைட்டு ஒரு தடவை போட்டாங்க, காலையில் ஒரு தடவை போட்டாங்க, 11 மணிக்கு ஒரு போட்டாங்க, மத்தியானம் ஒரு தடவை போடுறாங்க, இன்ன வரைக்கும் அப்பப்ப இதை போட்டு காட்டிட்டே இருக்காங்க. சாதாரணமாக இருக்கின்ற ஒரு பேச்சை நெருக்கடி எப்படி திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்க முடியாது? அது தெளிவா சொல்றாரு அவர். திருமாவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆதவ அர்ஜுனன் அவருடைய பேச்சு அவர் தனிப்பட்ட முறையிலான பேச்சு, அதற்கும் நேரடியாக எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. கண்டிப்பாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்ப வெறும் சமீபத்திலே ஒரு 3 ஆண்டு காலம் அல்லது அதிகபட்சம் 4 ஆண்டு காலத்திற்குள்ளே விடுதலை சிறுத்தை கட்சிக்குள் வந்தவர். அவர் எதற்காக வந்தார், எதற்கு அவர் துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது என்பது இந்த நாடறியும். நான் அதற்கு மேலே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் திருமா அவர்கள் கடந்த தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற இயக்கத்தோடு ஆரம்பித்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வரைக்கும் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தலித் அரசியலை முன்னெடுத்து மட்டும் இல்லாமல் பொது அரசியலையும் பேசி எல்லா விஷயங்களிலும் கருத்தை சொல்லி மக்களுக்காக, குறிப்பாக தலித் மக்களுக்காக அதிகம் பேர் உழைக்கின்ற விஷயத்தை செய்து கொண்டிருப்பதால் அவர் யாரும் தன்மையப்படுத்திவிட முடியாது, கட்டுப்படுத்திவிட முடியாது. திருமா அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. திருமா உண்மையிலேயே ஆதவ அர்ஜுனா போன்றவர்களை போன்று நிறைய பேரை பார்த்தவர். ஆதவ அர்ஜுனா அவர்கள் திருமாவளவன் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. இன்று புலனத்திலே செய்தி எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. புலனம் என்றால் வாட்ஸ்அப், மக்களுக்கு தெரிய சொல்றேன். புலனத்திலே சொல்லி இருக்கிறார்கள், அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள், நீங்கள் என்னை கட்சியிலிருந்து நீக்குவ முயற்சி செய்வீர்கள் என்றால் நீங்கள் நீக்க வேண்டியதில்லை, நானாகவே வெளியேறி விடுவேன் என்று ஒரு செய்தி பரவலாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. இப்பொழுது திருமாவளவன் அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. ஆதவ அர்ஜுனா வழியாக திருமாவளவர்களை எந்த குறிப்பிட்ட ஒரு நபர் அவரை கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண செய்துவிட முடியாது. திருமாவளவர்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. விஜய் அவர்கள் புதிய தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே ஏதாவது கிடைக்கின்ற வாய்ப்பை, மேடையை பயன்படுத்தி தன்னை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான இந்த கான்ட்ரோவர்சி என்று சொல்லப்பட்ட ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஏதாவது சர்ச்சை பேசுகள் பேசினால்தான். அதற்காக இன்னைக்கு ராஜ் தொலைக்காட்சி கூட இப்படி ஒரு விவாதத்தை கையிலே எடுத்திருக்கிறது. இந்த பர்பஸ்க்காகத்தான், அதாவது மீடியா வெளிச்சம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக விகடன் பிரசுரம் பயன்படுத்திய அந்த மேடையை இவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். திருமாவர்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. சரிங்க சார், ஓகே, தொடர்ந்து பேசுவோம். பகலவன் சார், அடுத்து உங்ககிட்ட தான். என்ன அப்படின்னா, பெரிதாக வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், திருமாவளவன் எங்களோட நிலைப்பாட்டில் தடுமாற்றம் இல்லை என்றாலும் ஆதவ் அர்ஜுனா அவருடைய தனிப்பட்ட கருத்தைத்தான் பேசியிருக்கிறார் என்று கூறினாலும் அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நினைக்கிறது, தொண்டர்கள் மனதிலே என்ன ஓட்டம் நடைபெறுகிறது? ஏனால் 2026 தேர்தலை மையமாக வைத்து தங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் எடுத்துச் சொல்வதில் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறதா? அண்ணன் சொன்ன மாதிரி தான், என்ன செய்தாரே ஒருத்தர் அவர்னால நன்மையும் செய்து விடல் அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் இன்னமும் தெரியவில்லை. விக்கிரவாண்டியில் மாநாடு நடந்ததுலேருந்து இன்றைய வரையில் எங்களுடைய செய்தி தான் பரபரப்பாக போகிறது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லி, ஆனால் விடுதலை சிறுத்தைகளை போக முடியாத இடத்துக்கெல்லாம் போக வைத்து விடுதலை சிறுத்தைகள் ஆளுமிக்க இருக்கிற இடத்துல இருக்க விடாதபடியும் செய்கிறார்களா? இல்லை இல்லை, அப்படிலாம் நாம அப்படி செய்ய முடியாது. ஏன்னா இது தியாகம் செய்ய வந்த கட்சி. தியாகம் தன்னுடைய உயிரை துச்சமனை தூக்கி எறிந்து லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கும் அப்படித்தான் களமாடி கொண்டு இருக்கிற ஒரு கட்சி இது. இது அரசியலுக்கு நோக்கி அரசியல் ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும், அது மூலமாக நம்மளை உயர்த்தி கொள்ளலாம் என்று எங்கள் தொண்டர்கள் ஒருபோதும் இல்லை.
அப்படி வந்தவர்களும் நானும் இல்லை. அது எங்க தலைவர் வந்து நேற்று கூட அதை இப்பதான் சொன்னீங்க தியாகம் செய்வதற்காகவே. உங்களோட நேரத்துல ஒரு 2 செகண்ட் வந்து தியாகம் செஞ்சிருங்க. சற்று முன்னதாக நம்முடன் அரங்கிலே இணைந்து இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் திரு ஜலீல் அவர்கள். அவரை வரவேற்கிறோம் சார். வணக்கம் சார். அதனால வந்து எங்களுக்கு எந்த மாதிரியான நெருக்கடியும் எங்களுக்கு வராது. எங்களுக்கு ஒரு முழக்கம் இருக்கு, நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் கொள்கை நெருப்படியே வாழ்தல் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை நெருக்கடிகள் எத்தனை முறை நீங்கள் அழுத்த நினைத்தாலும் அதே நாங்கள் உள்ளே போய் வந்தாலும் மீண்டும் வெளியே வருவோம் என்றதான் அதனுடைய பொருளாக இருக்கணும். எங்களை யாரும் வீழ்த்திட முடியாது. அவ்வளோ எளிதாக வந்து எங்கள் தலைவர் வந்து யாராலையும் கையாள முடியாது. அப்படி ஒரு ஆசை வார்த்தைகளுக்கு அவர் உடனே வளைந்து கொடுக்கின்ற ஒரு தலைவர் அல்ல. இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த செய்திலாம் அறியாத செய்தி. நீங்கள்லாம் அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மதுரையில் நடந்த எங்கள் இரட்டைக்கோள மாநாட்டில் தம்பி திருமாவளவர்களை நான் முதலமைச்சராக்குவேன் என்று சொல்லி திமுக கூட்டணியில் இருக்கும்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசினார்கள். ஆனால் அதை அன்றைக்கு வந்து இப்படி தலைவர் பேசிட்டாரு, அப்படி வந்து திருமாவளவன் வந்து அப்படி தூக்கி பேசியிருக்காரு, இப்படி பேசியிருக்காரு, அவர் மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல ராமதாஸ் அவர்கள் தான் 29 ஒரு சமுதாயத்தை ஒன்றாக சேர்த்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி மாதிரி நாடகம் செய்கிறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கி போகிற இடமெல்லாம் எங்கள் தலைவர் மீது கல் எறிந்தார்கள். எங்கள் கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்த்தார்கள். சேரி பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய குடிசைகளை கொளுத்தினார்கள். ஆனால் அந்த பேச்சு அப்படி இருந்தது, இப்படி இங்கே இருந்தது. அம்பேத்கரை ஒருவர் பேசிட்டார் அப்படின்னு சொல்லுவதற்காக அவருடைய நிலை எல்லாமே அதே மாதிரி இருக்கும் என்று எங்களுக்கு ஏதோ அம்பேத்கரை புரிந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும், படிக்க வேண்டும், எழுத வேண்டும், அதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அம்பேத்கர் எங்களுக்கு சொந்தமானவர் நாங்களும் எந்த இடத்துல சொல்லவும் இல்லை. அம்பேத்கர் எல்லாருக்கும் மாணவர். அதை நீங்க எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளலாம், எல்லோரும் பேசலாம். ஆனால் என்னவா பேசுறீங்கன்றது தான் இங்க மேடையை பயன்படுத்தி என்ன பேசுறதுதான் இப்ப பேச பொருள். அது போலவே நீங்க சொல்லியிருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் ஒன்று வைத்திருக்காரு. அங்க விகடன் குழுமம் நடத்தியிருக்கு. இது ஏற்கனவே அவங்க தான் நடத்துறதுக்கான ஒரு இஷ்யூ இல்லாது அவங்க தான் நடத்துறாங்க. விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் தலைமையில் நடக்குது அப்படின்னு எந்த இடத்தையும் பேரே வந்திருக்காரு. அவருடைய நிறுவனமும் அவர் பேரும் வந்திருக்கும். அவர் பேரே எங்க கட்சிக்காரங்க. எப்ப ஒருத்தர் ஒரு கட்சியை சார்ந்து இருக்கும் பொழுது பொது வெளியில் பேசுகின்ற கருத்தானது பொதுமக்களோட பார்வையில இந்திய வரலாற்றிலேயே இருக்கிற ஊடகங்கள் அத்தனையுமே நீங்க அரசியல் விமர்சகர் அப்படின்னு ஒருத்தர் தூக்கின்னு வந்து பேச வைக்கிறீங்க. அரசியல் விமர்சகர் அப்படின்னு பேச வைக்கிறீங்க. அவர் இல்லாத அரசியல் எல்லாம் பேசிட்டு போறாரு. அந்த செய்தி என்னைக்காவது நம்ம எவ்வளவு பெருசா போட்டிருக்கோமா? நம்ம வாதிட்டு இருக்கோமா? அரசியல் விமர்சகர் நீங்க சொன்னது அந்த டாகோட வரும்போது நம்ம ஏதோ அரசியல் விமர்சகர் என்று கூடியவர் எதை சார்ந்து பேசுறாரு? அவர் ஏதோ நீங்க சொல்ற அரசியல் விமர்சகரும் ஒரு தரப்பா பேசுவாரு. நீங்க சொல்லுகிற சமூக ஆர்வலர்னு ஒருத்தர் கூட்டு வருவீங்க பாருங்க, அவரும் இந்து மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பேசுவார். நேரடியாக பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவார். விமர்சகரும் பிஜேபிக்கு பேசுவார். நீங்க இவரும் அதுக்காக தான் பேசுவார். அடுத்த விவாதத்துல நம்ம சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர் என்ன பேசுறாங்கன்றத வச்சு 2 பேருமே பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா பேசுவாங்க, பிஜேபிக்கு ஆதரவா பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு. அப்போ வந்து பொதுமக்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து நாங்க பேசுறோம். ஆதவ அர்ஜுனா பேசுனது வந்து அவருடைய கருத்துகள் சரியாக இருந்தாலும் கூட எந்த இடத்தில் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகளை திமுகவில் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா வைத்துக் கொள்ளக்கூடாதா என்பது அவங்க செயற்குழு ஒன்று போடுறாங்க. அந்த கூட்டத்தில் சில அமைச்சர்கள் சில மாவட்ட செயலாளர்கள் அவர்களை சேர்க்கவே கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் யார் அதை பேசுகிறார்களோ அவர்கள் பொதுவெளியில் வருகிற போது, ஊடகங்களை சந்திக்கிற போது, பொது மேடையில் பேசுகிற போது அவரை போல ஒரு தலைவர் இல்லை, விடுதலை சிறுத்தைகளை போல உடைப்பதற்கு ஆள் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இந்த பேச்சு எங்கே பேசியிருக்காரு? செயற்குழு பேசியிருக்காரு. இவர் எங்க பேசியிருக்காரு? இங்க பேசியிருக்காரு. மக்களை சந்திக்கும் பொழுது என்ன பேசுறாங்களோ அதுதான் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு செல்வது. எங்க தலைவர் தெளிவா, ரொம்ப தெளிவா விஜய் அவர்கள் பேசிவிட்டு மேடை விட்டு இறங்குவதற்கு முன்பாக இங்கே விமானத்திலிருந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்து இறங்கிட்டாங்க. உடனே பத்திரிகையாளர் செய்தி கேட்குறாங்க, என்ன பேசுகிறாரு கேட்டு அப்போ விட சொல்லிட்டார். அவர் பேசியது அவருடைய சொந்த கருத்து, அதில் அரசியல் இருக்கிறது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதை நான் கேட்டறிந்து அதுக்கு உரிய பதிலை நான் சொல்லுகிறேன் அங்கேயே விடைய சொல்லிட்டு போயிட்டாரு.
அப்போ வந்து நீங்கள் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் சாதிய சிந்தனை இருக்கிறது என்பது பகலனுடைய கருத்து. சரி, இந்த அடிக்கோடோட நம்ம வெங்கடேஷ் அவர்கள் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் நடத்தக்கூடியவர்கள் ஆசை வார்த்தை கட்டினார் உடனும் இலகி விடுவார்கள் என்ற மனநிலை மனநோய் எல்லோருக்கும் இருக்கிறது. அது இல்லை என்று காட்டக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். எல்லா இடத்துக்கும் ஆசைபாசங்களுக்கு எந்த இடத்துக்கும் சோரம் போகாமல் நடுநிலையோடு மக்கள் பக்கம் இதோ நிற்கிறேன் என்று கொள்கை பிடிப்போடு நின்று இன்ற வரைக்கும் காட்டியிருக்காங்க. இன்னும் இருக்கு, பொறுத்து வந்து பாருங்க. கண்டிப்பா வெங்கடேஷ் அவர்களே நீங்க சொல்லுங்க. அதாவது 2 விஷயங்கள். ஒண்ணு, மணிப்பூர் விவகாரத்துல மிகவும் வன்மையாக மத்திய அரசை கண்டித்து விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். இன்னொன்னு, பிஜேபியின் தலைவர் ANS பிரசாத் அவர்கள் கொடுத்த அறிக்கையில வந்து எப்படி திருமாவளவன் ஏமாந்து போகக்கூடாது பிஜேபிக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் அடிக்கோடிட்டு காய்த்திருக்கார். இப்போ இந்த விஜய் அவர்களோட பேச்சுக்களை பிஜேபி என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க? இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை அப்படின்னு லேஸ்ல எடுத்துக்கிறாங்களா? நம்மை சாடி இருக்கிறார்கள், எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? விஜய் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து ஒரு ஐடியாலஜி எதிரி பிஜேபின்றது பகிரங்கமாக சொல்லிட்டார். நாங்கள் ஐடியாலஜி எதிரியாக பார்க்குறோம், பொலிட்டிக்கல் எதிரியாக திமுகவை பார்க்குறோன்றப்ப அதை சார்ந்து பயணிக்குன்றப்ப மணிப்பூரை அதில் கொண்டு வர்றார். மேஜராக வந்து பிஜேபி பற்றி அவர் எங்கன்னா தொட்டு பேசுகிறாரா, மத்திய அரசை பற்றி எங்கன்னா பேசுகிறாரா? அது கிடையவே கிடையாது. இது முழுக்க வந்து திருமாவளவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, ஆதவர்ஜுனா ஓடிய கண்டிஷனில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்றதுக்காக நடக்கப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தால் இந்த மாதிரி எதிர்வினையெல்லாம் வரும், அதெல்லாம் பதில் சொல்லணும்னு திருமாவளவனுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியாமலாம் இருக்காது. அவர் வந்து மூத்த அரசியல் தலைவர், அவர் தெரியாமலாம் இருக்காது. ஆனாலும் வந்து ஆதவர்ஜுனாவை வந்து தூண்டி விட்டு திமுகவுக்கு ஒரு போக்கு காட்டுற வேலையை திருமாவளவன் பண்ணுறாரு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ஆதவர்ஜுனா அவர்களே ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றாரு திரும்ப அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றது முழுசா என்ன சொல்ல விடல, நான் விட்டுருவேன் அதை. அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் மாநாடு, இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீடு பண்ண போறாங்க. அதுக்கு வந்து திருமாவளவனை கூப்பிட்டு விஜய் வந்து உட்கார வைக்கின்றப்ப அதுல இருந்து வெளியில போறப்ப திருமாவளவன் என்ன பண்ணிருக்கணும், இந்த ஃபங்க்ஷன் நீங்க நடத்தக்கூடாது. நீங்க வாய்ஸ் ஆஃப் காமன்றது உங்களுடைய துணை, உங்களுடைய அமைப்பா இருக்கலாம். ஆனா ஒரு கட்சியினுடைய துணை செயலாளர், நீ ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த இடத்துல அந்த லோகோ வந்து நான் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய CEO அதை வச்சு நடத்துறேன்னு சொன்னாலும் அந்த வாய்ஸ் ஆஃப் காமனோட மிகப்பெரிய பிம்பம் விடுதலை சிறுத்தைகள் இல்ல அவருடைய பிம்பம் அந்த இடத்துல எப்படி கட்டமைக்கணும், விடுதலை சிறுத்தைகளுடைய துணை செயலாளர்ன்ற பிம்பம் தான் அங்க பெருசு. வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்க தெரியுமா? வாய்ஸ் ஆஃப் காமன் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எவங்க உங்களுக்கு பெருமை தானே சேர்க்கிறார். ஆதவர்ஜுனா என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது அப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய துணை செயலாளர் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்த போறான்றது சொல்லாமல் சொல்லப்படுகிற ஒரு செய்தி. வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்துறது சும்மா நம்ம சொல்லிக்கலாம், கீழே நாங்க போட்டுட்டேங்க, நான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் நான் போடலங்க அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம். அப்ப இதெல்லாம் நடக்கும் திருமாவளவனுக்கு தெரியாம இருக்கா? இப்ப இவங்க எப்படி ஒரு கேம் பிரசன்ட் பண்றாங்க பாருங்க. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு செக்கை நோக்கி நகர்த்துது விடுதலை சிறுத்தைகள். திமுகவுக்கு ஒரு பெரிய செக் வைக்கிறாங்க. நாங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கோம், நீங்க சாதாரணமா எங்களை இட போடாதீங்க, நாங்க ஒரு பெரிய ஆளாயிட்டோம், நாங்க வந்து பதிவு பெற்ற அங்கீகாரம் பெற்ற தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டோம், இப்ப நாங்க வந்து உத்தரப்பிரதேசல போட்டியிட்டோம், இப்ப மகாராஷ்டிரால போட்டியிட்டோம், இன்னும் பல நாளையும் எங்களை போட்டியிட போறோம். எங்களை நீங்க வந்து சாதாரண கட்சி மாதிரி ஒரு வட மாவட்டங்கள் மட்டும் தான் பலமாந்த கட்சி நீங்க நினைக்காதீங்க, நாங்க ஒரு பெரிய ஆளு அப்படின்றத மறைமுகமா வந்து ஆதவர்ஜுனா மூலம் தான் திருமாவளவன் வைக்கிற செக். சரி, நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கல. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளே வந்து ஒரு ஆட்டம் பண்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நேத்து நடந்திருக்கு. உடனடியாக கட்சி ஆட்டமே காணவில்லை, அது நெருக்கடியே இல்லை. நீங்க அது சும்மா சொல்லிக்கலாம், உடனடியாக ஒரு கட்சி நீக்க வேண்டியதுதானே. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் எல்லாமே ஆதரவு அறிக்கை கொடுக்குறாங்க. சிந்தனை செல்வர்ல இருந்து, ஷானவாஸ்ல இருந்து, நம்ம பாலாஜில இருந்து, நம்ம வன்னியர் சன்னான்ல இருந்து பெருசா அதுவும் ஒவ்வொருத்தரும் கடுஞ்சொற்களை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த அறிக்கையில. அப்படி இருக்கப்ப அதையும் நான் மேக்கப் பண்ணிப்பேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவரோட தனிப்பட்ட கருத்து நீங்க எந்த விதத்துல கடந்து போறீங்கன்னா அப்ப நீங்க வந்து கைகோர்த்து திமுக எதிர்க்கான இந்த வேலையில பண்றீங்களா, இல்ல புதுவான ஒரு கூட்டணி நோக்கி நகர்கின்றான ஒரு கேள்வி எழுதா இல்லையாங்க? அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுதா இல்லையா? எதற்காக ஆதவர்ஜுனாக்கு அப்படி ஒரு அரணை நீங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு ஆதவர்ஜுனா ஒரு கிராமத்துல போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வளர்த்து கொடிக்கம்பு நட்டு போலீஸ்ல அடிபட்டு மிகப்பெரிய ஒரு தியாகம் பண்ணி அந்த கட்சிக்கு வந்தவரா? பெருங்கொண்ட பணம் வச்சிருக்காரு, அந்த கட்சியில வராரு.
ஒத்த சீட்டா நீங்க பெரம்பூர்ல திமுக குத்துந்தாங்கன்னா அன்னைக்கு போன வாட்டி நாடாளுமன்ற எலெக்ஷன்ல 2 சீட்டுக்கு பதில் 3 சீட்டு சேர்த்து குத்துந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த குழப்பமே திமுக இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்காது. அவர் எம்பி ஆகி உள்ள போயிருப்பாரு, எல்லாமே சாலா இருக்கும். எனக்கு நீங்க சீட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு யார் தரவேன்னு சொன்னது? துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தரல. அப்ப 2024 உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆக்கக்கூடாது, அதற்கான பணியை நான் செய்வேன்னு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இந்த பிரதான வேலையை தான் அவர் பார்க்கிறார். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜலீல் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது மாநில மாநாட்டிற்கு பிறகு பொதுமக்களை சந்தித்து மேடையிலே பேசிய ஒரு பேச்சானது, அனல் பறக்கும் பேச்சானது பல கட்சிகளுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறதா என்ற கேள்விக்குறியை தமிழக வரலாற்றில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது எதற்காக? இந்த பேச்சு எதற்காக? இந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்வேன், நான் யார் என மக்களுக்கு காண்பிப்பதற்கு இந்த மேடையை தான் வசப்படுத்திக் கொண்டாரா நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்? இல்ல, அவர் வந்து இந்த மேடையை வந்து பயன்படுத்தி தான் வந்து முன்னிறுத்திக்கணும்னு சொல்லக்கூடிய நபர் கிடையாது. அவர் வந்து தன்னை தமிழகம் இல்லை இந்தியா முழுக்க அறியக்கூடிய ஒரு நபரா தான் இருக்காரு. அதுக்கு கடந்த மாநாடு வந்து இப்போ கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்த மாநாடு சாட்சியா இருக்கு. இப்போ எல்லாமே இங்க ஒரு விஷயத்த வந்து திருமாவளவன் அவர்களுக்கு இது நெருக்கடியா அப்படின்ற ஒரு கோணத்திலேயே தான் பார்த்துருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இது திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி கிடையாது. இது திமுகவுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி. புரியுதுங்களா? இங்க திமுகவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி. இதில் விஜயோட பங்கு என்ன? இதில் விஜய் அவர்களுடைய பங்கு உங்களுடைய மனம் இங்க இருக்குன்னு தான் சொல்லிருக்க. இப்போ 2 பேருமே சொல்லும் போது பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்றதும் ஆனந்த விகடன் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் அது. இதுல இன்னைக்கு அம்பேத்கரை ஒரு பொது கட்சியில தூக்கி நிறுத்தி இருக்கக்கூடியது தமிழக வரலாற்றிலேயே தமிழக வெற்றி கழகம் தான் தூக்கி நிறுத்தி இருக்கு. அது எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சூழல்ல அண்ணன் இங்க வரல நீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய மனசெல்லாம் இங்கதான் இருக்கும்ன்றதுதான் பதிவு பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ அம்பேத்கரை முன்னிறுத்தி எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ அவருக்காக நடத்தக்கூடிய ஒரு நூல் வெளியீட்டு விழா, இதுவரை அம்பேத்கர் இந்த மாதிரி ஒரு தலைவர் அப்படின்றத இதுவரைக்கும் யாரும் கொண்டு செல்ல முடியாத ஒரு உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பார்வையா தான் இது இருக்கு. அம்பேத்கர் அவர்களுடைய பேரனும் வராரு, ஆனந்த விகடனும் முன்னெடுக்குது, வாய்ஸ் ஆஃப் காமனும் எடுக்குது. அப்போ முதல்ல இவர் என்ன சொல்றாரு, நான் கலந்துக்கிட்டா என்ன தப்புன்னு அண்ணன் விடுதலை திருமானன் சொன்னது எல்லாருக்குமே தெரியும். போகக்கூடிய காலங்களில் நான் வந்து அதுக்கு இன்னும் யோசிச்சு பதில் சொல்லுவேன்னு சொன்னாரு. அப்பவே இவர் வராரு, நான் வரலன்ற 2 பதில சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் அண்ணன் வந்து காய்களை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இது யாருக்காக கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி. அதுல வந்து திமுக என்ன மாதிரினா நேரடியா யாரும் பேசக்கூடாதுன்றத வாயுமொழி முத்திரவா முதல்வர் அவர்கள் பிறப்பிச்சிருக்காரு. எந்த கட்சியில எந்த அமைச்சர்களும் யாருமே ஏற்கனவே மாநாட்டுக்கு அப்புறம் பேசல பெருசா. அப்போ வந்து திமுக வந்து அண்ணன் திருமா அவர்களை போன்றவர்களை வச்சுதான் முதல்ல பேச ஆரம்பிக்குது. அவருடைய பேச்சை மக்கள் ஏத்துக்கல. இது அண்ணன் திருமா அவர்களுடைய பேச்சு இல்ல, திமுகவினுடைய பின்புலமா பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல அதை சொல்லி முடிச்சிடறேன். அப்பெல்லாம் திரு சீமான் அவர்கள் வாயை திறந்து இதுல குட்டி கதை சொல்ல வர்றாரு. மேற்கோள் காட்டணும். அரசியல் விமர்சகர் குமணராஜா அவர்கள் வந்து தன்னோட முதல் சுற்று பேச்சு பதிவு பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, திருமாவளவன் அவர்களை வந்து யாருமே பின்னிருந்து இயக்க முடியாது, அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாரே தவிர யாருடைய முதல் நாளே சொல்லிருக்கலாம், அவர் வந்து முதல் நாளே சொல்லிருக்கலாம், முதல் நாளே சொல்லிருக்கலாம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இந்த மாதிரி இருக்கு, இது வந்து அரசியல் கட்சியான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி. இல்ல சகோதரன் நான் சொல்லிடுறேன், இல்ல நான் சொல்லிடுறேன், நீங்க கேளுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய நேரத்துல நீங்க பேசுங்க. அப்படி முடியாது. திருமா அவர்கள் இன்னைக்கு இல்ல இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றுல பதிவு பண்ணல இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பதிவு தப்புன்னு அவர் சொல்லலாது, அவருடைய கருத்து. புரியுதுங்களா? இது தப்பு கிடையாதுங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே. 2 மாசத்துக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. இப்போ அதுக்கு முன்னாடியே இவர் என்ன சொல்றாங்கன்னா எங்க கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தான், அதுல மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் அவர் வச்சிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். நேத்து ஆதவ் அர்ஜுனா பேசும்போதும் நான் அங்க இருந்தேன். வந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்களே தோழிகளேன்னு சொல்றாரு. அப்ப நிர்வாகிகள் எல்லாம் அங்க வந்திருக்காங்கல்ல, வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து அங்க யாரும் போகல. உங்களுடைய கட்சி முழுமையா அவருக்கு ஆதரவா இருந்ததுதான். இன்னைக்கு திடீர்னு ஒரே நாள் இரவுல என்ன நடந்துடுச்சு அப்படின்னா திமுகவினுடைய ஒட்டுமொத்த அழுத்தம் தான்றது தமிழக இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சமூக செயற்பாட்டாளர் வராங்க, தவறான கருத்தை பதிவு பண்றாங்க, இது பண்றாங்க,
பண்றாங்க அப்படின்னு சொன்னா எத்தனையோ சமூக செயற்பாட்டாளர்கள் அண்ணன் திருமாவர்களுக்கு என்னை போன்றவர் கூட கடந்த 20 ஆண்டுகளா அவர் பின்னாடி தான் நம்ம எல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தா அவர் சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே தவறான கருத்துக்கள் கிடையாது. எங்கள் மீது எத்தனையோ வழக்குகள் இருக்கு. நாங்கள் நடத்திய எத்தனையோ போராட்டங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்னாடி வந்து நின்று அண்ணன் பல போராட்டங்கள்ல அண்ணன் வன்னியரசு எங்களோட கைதாகி இருக்கிறாரு. புரியுதுங்களா? சமூக செயற்பாட்டாளர்னா குப்பத்தொட்டில இருந்து வந்தவங்க கிடையாது, RSS பின்புலத்துல வந்தவங்க கிடையாது. இல்ல தப்பு தப்பா நாங்க புரிஞ்சுக்கல, அதுதான் சொல்றேன். இல்ல இல்ல நான் சொன்னேன் வேற, நீ அப்படிதான் சொன்னீங்க. அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர்ன்ற பேர்ல நிறைய தவறான கருத்துக்களை பதிவு பண்றான்னு சொல்லிருக்காங்க. இல்ல இந்த நிகழ்ச்சி திருப்பி 11 மணிக்கு வரும், அப்ப பாருங்க. இல்ல பாருங்க, அதை தொடர்ந்து அதாவது கொடுக்கப்பட்ட நெருக்கடி தான் காரணமா அவருடைய நிலைப்பாட்டின்ற ஒரு கேள்வி அல்ல, பதிலேயே விளக்கத்தை கொடுத்திருக்காரு. பேசுவது அது அரசியல் பக்குவம் இல்லாதவர்கள். நாங்கெல்லாம் வந்து 29-30 வருஷமா அந்த கட்சியில் இருக்கிறோம், ஒரே கட்சியில் தான் இருக்கிறோம். அங்கங்கே வந்து நடைபயணம் பண்ணிட்டு வரல, சரிங்களா? ஒரே கட்சியை சுயம்பா இருக்கிறோம், சரிங்களா? அதுதான் நான் தொடக்கத்திலே சொல்ல, இதெல்லாம் வந்து தியாகம் பண்றதுக்காக வந்துக்கிறோம். நாங்கெல்லாம் சும்மா வந்து பேசிட்டு போறதுக்கு சரிங்களா? ஏங்க இருங்க கொஞ்ச நேரம். இல்லண்ணே 25 வருஷமா ஒரே கட்சியில இருக்கீங்கன்னா அதிமுக 25 வருஷம் என்ன அதிமுக எங்க கட்சா? இல்லண்ணே நீங்க நாங்க கூட்டணிங்க, அது அதான் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன், நாங்க ஒரே இடத்துல இருக்கோம்னு சொன்னீங்களே, நீங்க இருக்கிற கட்சி புரியுதுங்களா? அதை விட்டுவிட்டு புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு சோனியா காந்தி வருவதாக இருந்தது, அப்படி இல்லை ராகுல் காந்தி வருவதாக இருந்தது, நம்மளுடைய முதலமைச்சர் வருவதாக இருந்துச்சு. அப்போலாம் விஜய் வந்து லிஸ்ட்டில் கிடையாது. இடையில் வரும்போது தான் அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாநாடு நடந்ததுன்னா மாநாட்டில் ஒரு விமர்சனம் வரும்போது தான் இந்த விமர்சனத்துக்குள்ளாக அரசியல் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பத்திரிகை செய்தி வந்து விடுதலை சிறுத்தைகளும் விஜயும் கூட்டணி இது வந்து அப்படி இப்படி ஆட்சியில் பங்கு இப்படி மாதிரி வந்து விமர்சனம், அரசியல் விமர்சனமாக மாறிடுச்சு. அது இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனால் விடுதலை சிறுத்தைகள் தான் சொல்லுது, அரசியல் வடமாநிலங்களில் இருப்பதை போல இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பதற்கு ஒரு மேடையில் உட்கார்ந்து பேசுகிற அளவிற்கு இன்னும் பக்குவம் அடையவில்லை தமிழ்நாட்டு அரசியல். அதிமுகவும் திமுக அததானே ஜலீல் கேக்குறாரு, அந்த வந்திருந்தா அந்த பக்குவம் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு புரிய வச்சிருக்கலாம் இல்லையா? இல்லையே, நாங்க வருவதற்கு முன்பாகவே செய்திகள் என்ன, நாங்க வரவே இல்லை, அதுக்குள்ளே செய்தி வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி பத்திரிகையில பட்டப்பட்ட செய்தி போட்டு அது ஊடகத்துல ஒரு டிபேட் நடத்தி வரவே இல்லை. ஆனா வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க? தெளிவு கிடைச்சிருக்கு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து சார் வெங்கடேஷ் அவர்கள் கூட ரொம்ப தெளிவா ஒரு கருத்தை முன்வைத்தார். அவருடைய கருத்தாக, அதாவது ட்ரம்ப் கார்டாக ஆதவ் அர்ஜுனா அவர்களை பயன்படுத்துகிறார் திருமாவளவன் அவர்கள். நல்ல நினைவுபடுத்துறீங்க, அதுதான் நான் மறந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்து நான் வந்து அர்ஜுனாவை நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் கார்டை நான் பயன்படுத்துவதா நான் இருந்தேன்னா நானே பேசிடுவேன். அதை எதுக்கு நான் அவர்கிட்ட பேச சொல்ல போகிறேன், நேரடியாக நானே பேசுகிறேன் அப்படின்னு எங்கள் தலைவர் நேற்று பத்திரிகை சந்திப்பில் அதையும் சொல்லிட்டார். இந்த கேள்வியே அங்கே விமான நிலையத்தில் கேட்கும்போது ஆதவ் அர்ஜுனை பேச வைக்கிற நான் அவரை பேச வைக்கணும், நானே பேசுறேன், அப்படி ஒரு துணிவு இல்லாதவன் நான் இல்ல. ஜலீல் கூட சொன்னாரு, வெளிப்படையாக திமுகவை எதிர்த்து கருத்துக்களை முன்வைக்க திருமா அவர்கள் தயங்குகிறார், அதனால எங்களோட பவரை காமிக்கிற நேரமாக இதை நாங்க பயன்படுத்திக்கிறோம் சொல்லிட்டு தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊடகத்துல இருக்கிறவங்க நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கேன், 10 லட்சம் பேர் திரட்டி மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் கூட்டி இந்த மதுபான கடைகள்லாம் மூடணும், இந்த மதுபான ஆலையெல்லாம் மூடணும் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தியது. எல்லோரும் சொன்னீங்க அன்னைக்கு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு. இல்ல பேர் மாத்தினதுனால என்ன, எதனால பேர் மாத்தினீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பேர் மாத்தினீங்க? இல்ல மாநாடுக்கு முதல்ல வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு வச்சு அதுக்கப்புறமா பேரை மாத்தினீங்க இல்லையா? மகளிர் மது ஒழிப்பு மாநாடு, மகளிருக்கு தான் முன்னுரிமை இருக்கு. அதுல மகளிர் தான் பாதிக்கப்படுறாங்க, அவங்க கணவர் மாணவர்கள் பிள்ளைகள் குடிச்சிட்டு வராங்க, அதுல பாதிக்கப்படக்கூடிய பெண்களா இருக்கிறாங்க. பெண்கள் அதாவது அன்னைக்கு மகளிர் தினத்துல மகளிரோட சேர்த்து அப்படியே வைக்கலாம்னு சொன்னீங்க. இந்த சந்தேகத்தை தான் அனைவரும் ஏங்க மகளிர்னு சொல்ல தப்பாங்க, என்னங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு முன்னுரிமை தாங்கன்னு சொல்றது தப்பா? அது தப்பு இல்ல, அதுக்கு திமுக கூப்பிட்டது தானே தப்பு. யாரு அவங்களையே கூப்பிட்டு மத்திய அரசாங்கத்துல ஒன்றிய அரசு பிரதமர் மது ஒழிப்பை திமுக பேசியிருக்கு. முதல்வர் அவர்கள் அவருக்கு திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர்
அவங்க வீட்டு எதிர கருப்பு கொடி வந்து மதுபான கடையில் மூடணும் சொன்னாரா இல்லைங்களா? சொன்னாரு இல்லைங்களா? அப்ப அவருக்கு அதுல உடன்பாடு தமிழ்நாட்டுல அப்ப வந்து பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்க? அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்தா நீங்க ஏத்துக்கீங்களா? வந்தா மதுபான ஒழிப்புல சிந்தனை உடையவர்கள் யாரா இருந்தாலும் வரலான்னு சொன்னார். உடனே அதிமுகவோட கூட்டணி ஏன் இங்க அதாவது ஒரு சுமூகமாவே ஒரு கருத்தை வந்து எல்லோரும் சேர்ந்து அதை ஒழிக்கணும்னு ஒரு மனநிலைக்கு வரும்போது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், உடஞ்சிடும், நுறுங்கிடும், திமுக கூட்டணி தூத்துலாயிடும், விடுதலை சிறுத்தைகள் உடனே அதிமுக போயிடும், விடுதலை சிறுத்தைகள் வந்து தாவைக்காக ஒரு செய்தியை சரின்னு சொன்னாங்க உடனே விஜய்க்கு கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி சொன்னது கரெக்ட், அவங்க கூட கூட்டணி. என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு கருத்தை, ஒரு சரியான கருத்தை சரி கிரெடிட் தான் சொல்றேன். உங்களை யாரும் மைனஸானா சொல்லல, அதுதான் சொல்றேன் நான். கிரெடிட்டா தான் பாக்குறேன். அது விடுதலை சிறுத்தைகளை இங்க யாரும் குறை கூறல. நல்ல அழுகிற பிள்ளைகளுக்கு வாழைப்பழத்தை காட்டுற மாதிரி ஒரு கதை, அழுகிற பிள்ளைக்கு வாழைப்பழத்தை காட்டுற மாதிரி. அதாவது இன்னொரு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி கேட்டீங்களா? ஊராம் பிள்ளை வீட்டு வைக்க தாம்பூல தாளம் வருமா? என்ன ஊர்ல வளர்ந்துக்குது அந்த மாதிரி? சரி, டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு நாங்க முதலமைச்சரா இருக்கிறோமா? யாருக்கு? ஆமா, முதலமைச்சரா இருக்கீங்க. நாங்க முதலமைச்சரா இருக்கோமா? மதுவிலக்கு மாநாடு வைக்கணும்னு தமிழ்நாடு மக்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அலுவலகத்துல போய் இன்னும் போராட்டம் பண்ணாங்களா? நீங்களா போய் வைப்பீங்களா? நீங்களா மாநாடு பண்ணுவீங்களா? விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இந்த போராட்டத்தை பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் கொடுக்கிறவங்களும் தாலி அடிக்கிறவங்களையும் கூப்பிட்டு மாநாட்டுல உட்கார நடத்துகிற ஜெகத் ரட்சகனுக்கும் டிஆர் பாலுக்கும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? தேர்தல் அவங்களோட தனிப்பட்ட உரிமை. மாநாட்டுக்கு பேர் என்ன? கருத்து வெளியிடுறது லண்டன் போயிட்டு லண்டன் வந்தவனா அப்படியே மாறிடுமா? சரி, இப்ப நம்ம நான் திரும்ப தான் கேட்கிறேன். அதாவது பிஜேபியை எதிர்த்து என்னோட ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கருத்தை வந்து மாநாட்டிலே ஒரு முன் வச்சார். அதை எதிர்த்து யாருமே எதிர்வினை ஆற்ற தயங்குகிறது பிஜேபி அப்படின்றது தான் இன்னைக்கு தலைப்பா இருக்கிறது. ஏஎன்எஸ் பிரசாத் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திமுகவோட கூட்டணியை உடைக்கிறது தான் விஜய் அவர்களோட டாஸ்கா இருக்கும்னு. பிஜேபி எந்த கருத்தையும் ஏன் முன்வைக்கவில்லை விஜய்? நல்ல ஒண்ணு தெரிஞ்சு இப்போ அவருக்கு பேசணுமா பேச விடாதா? நான் அவரோட கருத்தை கேட்கிறேன். அதுக்கு பேச விடல. இப்ப அவர் பேச விடணுமா நான் பேச விடாது? அவர் மட்டும் பதில் சொல்லுங்க. இல்லங்க, பதில் சொல்ல பேச விடாதவங்க பதில் சொல்லுவாங்க. சரி, அவர் பதில் சொல்லுங்க. எப்படி அது? நான் கேட்டது இந்த மாதிரி டிபேட் பண்ணீங்கன்னா நான் வர மாட்டேன். சார், நான் சொல்லிட்டேன். உங்க கேள்வி கேட்டிட்டாரு, பதில் நான் வரவே மாட்டேன். எப்போ அமைதியா இருங்க. இந்த மாதிரி ஆட்களோட பேச தயாரா இல்ல. சொல்லுங்க பகலவன் சார். இப்போ நான் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. நீங்க தான் பேசுறீங்க. நான் இதுவரைக்கும் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு போயிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். நம்ம தலைப்பை ஒட்டி தான் நம்ம பேச போறோம். நீங்க பேசுங்க. தலைப்பை தாண்டி நம்ம போக வேண்டாம். தலைப்புக்குள்ளேயே பேசுங்க. சும்மா இல்ல, சும்மா சில்லற பேச்சு. ஓகே ஓகே, சில்லறத்தனமா பேச்சு பேசுங்க. கொஞ்சம் அதாவது விடுதலை சிறுத்தைகளை சொல்லல, பேசிட்டு வரவங்க தான் சொல்றாங்க. தாலி எடுத்தவங்க எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு காரணம் ஜலீல் சார். கொஞ்சம் அமைதியா சார். ஜலீல் சார், நீங்க நம்ம
இருக்காங்க. சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க சார், ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம என்ன தலைப்பு என்ன நீங்க தலைப்பு பதில் பத்தி- பண்ண நீங்க நீங்க பேசாம இப்போ பேசாம இருங்க இவர் சார். கருத்தை உள்வாங்காம பேசுறாரு. சார், கருத்தா? நீ இங்க பாருங்க, தாலி இல்ல அடிப்பாங்க, சார், தாலி நான் அடிச்சு ஜெலி சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. சொன்னாங்க. அப்ப அவங்க கூட தான் நீங்க போய் சண்டை நீங்க போடணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உங்களை கேட்கிறேன். நீங்க இல்ல பேசாம இருங்க. அவங்க கிட்ட பேசுறீங்க, நான் பேசுறேன். last. சார், நான் இப்ப திரும்ப நன்றி வணக்கம் சொல்லிட்டு போறேன். இல்ல இருங்க சார். ஏன்னா நேரமின்மை, உங்களுக்கான நேரத்தை நான் கொடுத்தே ஆகணும். அது என்னோட கடமை. எல்லாருக்கும் நேரம் கொடுத்திருக்கேன். நான் குமரராஜா சார் கிட்ட மட்டும் ஒரு கேள்வி கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன். குமரராஜா சார், நீங்க சொல்லுங்க. திமுகவிற்கு கொடுத்த நெருக்கடியாகத்தான் மற்ற இருவரும் இந்த கருத்தை வந்து கொண்டு போறாங்க. அரசியல் விமர்சகராக உங்களோட கருத்து என்ன? இப்ப ஜலீல் சொன்னதும் என்ன அப்படின்னா, இந்த புத்தக வெளியீட்டு அந்த விழாவில் பேசப்பட்ட பேச்சுக்களானது திமுகவிற்கு வைக்கப்பட்ட ஒரு செக். உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவதுங்க, இப்போ 2 விஷயத்துக்கு மற்ற விஷயங்கள் சிலது பேசினாங்க, எனக்கு சரியா கேட்கல. இருந்தாலும் பகலவன் சொன்ன ஒரு கருத்து, அதாவது ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்கின்ற பழமொழியை தவறாக இங்க தமிழ்நாட்டில புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அதை கோடிட்டு காட்டினால ஒரு வரியில சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு, அதாவது ஊரான் பிள்ளையான தன்னுடைய மனைவியை ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றிலே வளர்கின்ற தன் பிள்ளை தானாக வளரும் என்கின்ற விஷயத்தை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒண்ணு. சரிங்க சார். அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வந்து நம்ம தமிழ் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெரிய இடத்துல தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாவேக்கால இருந்து வந்த நண்பர் சொல்றாரு. அந்த ஜலீல் அவர்கள் சொல்றாரு, தயவு செய்து அம்பேத்கரை விஜய் அவர்கள் தான் தூக்கி எழுத்து கொண்டு போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அது தவறான அம்பேத்கர் முதலில் உலகத்துல லண்டன் மியூசியத்துல 2 பேர் மட்டும் தான் சிலை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒருவர் அம்பேத்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு கமிட்டியினுடைய டிராப்டிங் சேர்மன், அதிகபட்சமாக படித்தவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, நான் தலித் என்று சொல்லவில்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் உழைத்தவர். அதே போல பகலவன் அவர்கள், நீங்க எங்க சுத்தி வந்தாலும் அந்த ஜாதிய ரீதியான விஷயங்களை நீங்கள் பேசுகின்ற காரணத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்கள் ஒரு தலித் கட்சியாக கட்டமைக்கின்ற முயற்சி தயவு செய்து வேண்டாம். திருமாவளவர்கள் தெளிவாக எப்பொழுதும் சொல்லி இருக்கிறார், இது தலித் அரசியலை அதிகபட்சமாக முன்னெடுக்கின்ற கட்சியை ஒழிய இது தலித் கட்சி அல்ல. பொதுமக்களுக்கான எல்லோருக்குமான ஒடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான கட்சி என்ற அடிப்படையிலே யாருக்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுகின்றதோ, யாருக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கான கட்சி தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒழிய நீங்கள் தயவு செய்து அதை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கி விடாதீர்கள் என்ற வேண்டுகோளோடு திமுகவிற்கு செக் வைக்கிறதுக்கான வேலை நடக்கும். கரத்து, அதாவது எப்படி சொல்லுவாங்க, நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, காய்ச்ச மரத்துல தானே கல்லடி படும் என்று. இன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய காரியங்கள் செய்கிறதா இல்லையா என்பதை எதிர்கட்சிகளும் புதியதாக வருகின்ற கட்சிகளும் நேச்சுரலாக ஆளுங்கட்சியை தான் விமர்சனம் செய்வார்கள். இது யதார்த்தம், இது தவிர்க்க முடியாதது. அதற்கு தீனி போடுவேன் என்று ஆளுங்கட்சியில சில பிரச்சனைகளும் தெளிவாக இருக்கிறது. இப்போ ஒரு 7 மாசத்துல கட்ட ஒரு பாலம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவர் என்ன சொல்றாரு, அதிமுக ஆட்சியில கட்டின 7 பாலம் போகலையா, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இந்த லாவணி அரசியல் நாங்க கேட்டாங்க, அதிமுக சரியில்லை, எங்களை கொண்டு வந்து வையுங்கள், 7 வருஷத்துக்கு கூட போகாத நல்ல பாலங்களை எங்கள் கட்டுவோம், மக்களுக்கு எந்த விதமான தவறுகள் ஏற்படாமல் செய்வோம், மது அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருக்க பேச வேண்டியது. தீபாவளிக்கு வந்துட்டா டார்கெட் ஒரு நாளையில 500 கோடி ரூபாய் வித்துச்சா இல்லையா, அதை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, உலகத்திலும் வந்த செய்தியும் அல்ல. மொத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இரவு 9:30 மணிக்கு 10 மணிக்கு இன்னைக்கு டாஸ்மாக் வசூல் எவ்வளவு என்பதை கேட்டுவிட்டுத்தான், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கேட்டுவிட்டுத்தான் படுக்க போவார் என்று எனக்கான செய்தி அல்ல, நான் ஊடகத்தில் வந்த செய்தி அல்ல, சொல்லப்பட்டது. அதே போல மது அரக்கனை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு ஆனால் மது அதிகபட்சமாக விற்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துகின்ற பொழுது எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கத்தான் செய்யும். இதுக்கு திமுகவிற்கு வைக்கப்பட்ட நெருக்கடி. திராவிட முன்னேற்ற கழகம் 3 எலெக்ஷன்ல எந்த விதமான சிந்தாமல் செதறாமல் அனைத்து தொகுதிகளையும் ஜெயித்திருக்கிறார்கள். அதற்காக அந்த கட்சியை எப்படியாவது
கூட்டணிகளை வெளியேற்றினால் நாம் திமுகவின் அரசியலை உடைத்தெறிந்து நல்ல அரசியலை கொண்டு வருவதற்காக நாம் முயற்சி செய்வோம். அப்ப திமுக எதிர்க்கட்சியா இருந்து பேசின பேச்சை நம்மளும் பேசலாம். இது திமுக சரியில்லைங்க, மீண்டும் எங்களை வாய்ப்பு கொடுங்க, எங்களை கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், நான் புது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செல்வேன் என்கின்ற இந்த விஷயங்களை அவர்கள் தெளிவாக கொண்டு போய் சேர்த்தால்தான் தன்னையும் திரும்பி பார்ப்பார் என்கின்ற அடிப்படை அரசியல் தான் இது. ஆளுங்கட்சியாக இருக்கின்றதுனால திமுகவிற்கு வைக்கப்பட்ட செக் என்பது மிகச் சரிதான். ஆனால் திமுக அதை எப்படி அணுகுகிறது என்பதை பொறுத்துதான் மக்கள் என்ன முடிவு செய்வார்கள். சரிங்க சார். பகலவன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது வியூகம் எனப்படுவது எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஆள்கின்ற கட்சிக்கு இருக்கும், ஆள வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிக்கு இருக்கும். இந்த பெரிய வியூகத்தை உடைப்பதற்கான வியூகமாகத்தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் எழுகிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதுதான் உங்களுக்கான செக்காக நீங்க எடுத்துக்கிட்டு உங்களோட பதில சொல்லுங்க. அண்ணன் குமரராஜா அவர்கள் சொன்னாங்க, இது வந்து நம்ம வந்து சாதி கட்சியா நம்ம எதுவும் பார்த்ததில்லை, நம்ம சாதிக்கு வந்த கட்சி, நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடன் எத்தனையோ கூட்டணி கட்சிகள் இருக்கு. ஆனா அத்தனை கட்சிகளுக்கும் யாராவது ஏதாவது வந்து பேசியதா சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 ஆண்டு காலத்துல கூட்டணி கட்சியில் திமுகவோட காங்கிரஸ் இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் இருக்கு, மதிமுக இருக்கு, இன்னும் சில அமைப்புகள் இருக்கு. அவங்கள யாராவது விமர்சனம் பண்ணி இவங்க இதோட போவாங்க, இவங்க அப்படிப்பட்ட யூகத்தின் அடிப்படையில எங்காவது யாராவது சொன்னாங்களா? அதைத்தான் நான் சொன்னேன். அதை தான் அண்ணன் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க. அவர் சொல்லிய கருத்துக்களை நான் ஏத்துக்கிறேன். இது வந்து எல்லாருக்கான குரல் கொடுக்கிற கட்சி அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. நம்ம அதில் மாற்று கருத்தில் நான் அப்படி சொல்லலை. இந்த புரிதல், இந்த பார்வை எப்படி இருக்குன்னு சொல்றேன். அண்ணன் போன்றவர்கள் புரிந்து கொடுத்ததுக்கு நன்றி. இப்படி தான் எல்லோரும் புரிந்துக்கணும் நாங்கள் பாடுபடுறோம். இப்போ இவ்வளோ கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது இந்த 3.5 ஆண்டு காலத்துல விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே மையப்படுத்தி பேசிட்டு வராங்க. அது வந்து நல்ல எண்ணத்துல கிடையாது. இவங்களை எப்படி இருந்தாலும் அங்கிருந்து வெளியேற்றணும். அது நல்லது சொல்ற மாதிரி சொல்றது. நீங்க இது இன்னைக்கு கூட எங்க தலைவர் சொல்லியிருக்காரு பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாரு, ராமதாஸ் அவர்களுக்கு எடுத்து காய் நகர்த்துல போல நீங்களும் நடத்த வேண்டும், அப்பதான் உங்களுடைய கட்சி வலிமை பெறும் என்று எனக்கு சொல்லியவர்கள் உண்டு. ஆனால் கட்சியினுடைய முடிவை என்னவாக எடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை என்பது சொல்லி. எப்போ பலரும் நல்லதை சொல்வதை போல பின்னாடி இது களத்தில் தள்ளி விடுறது. அதனால தான் நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கிறோம். விழிப்பாயிரு நெருப்பாய் எழுன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருப்பார். அதனால் ரொம்ப நம்ம விழிப்பாக இருப்போம். யார் வந்து எங்களை பண்ணால் அந்த நெருப்பாய் எழும்போது அதை சாம்பலாகி போயிடுவாங்க. எங்களுக்கு கருத்து சொல்ல வரவங்க கருத்து எது சரியாக இருந்தால் எது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. நல்லதை சொல்வதை போல அதை நஞ்சை கலைப்பதை எங்களால் நல்லா உணர முடியும். அதனால வந்து நாங்க எப்பயும் எப்படி இருக்கணும், அதுதான் நான் திரும்ப சொல்றேன். இவ்வளவு கூட்டணி இருக்கும் போது எங்களை மட்டும் தனிப்பட்ட முறையில வந்து அப்ப எவ்வளவு எள்ளி நகையாட பாக்குறாங்க பாருங்க, எவ்வளவு எளிதா எங்களை கையாள நினைக்கிறாங்க பாருங்க. ஒரு சின்னதா இப்படி காட்டிட்டா நம்ம போயிடுவோம். நம்ம பெருசா எதுவும் வந்து விஜய் பத்தி பேச வேண்டிய நமக்கு தேவை கிடையாது. அவரு ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு. முதல் வாழ்த்து எங்க தலைவர் தான் சொன்னாரு. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களிலேயே பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னது விஜய் அவர்கள், எங்கள் தலைவர் தான் சொன்னார். இதை நம்ம வந்து ஒரு சகோதர பாசத்தோடு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு அவர் வந்து அரசியலுக்கு வந்த அரசியலுக்கு வந்த பிறகு இல்லை, அரசியல் வராத முன்னாடியே அவங்க அப்பாவே பெரிய அரசியல்வாதி தான். என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் அவர் திரைப்படங்கள் அத்தனையும் அரசியல் தான் பேசிக்கிது, வேற எதுவும் பெருசா பண்ணி பேசல. அதனால வந்து அவருக்கு அரசியல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு அரசியல் பார்வை வரும். ஏன்னா அவர் சிறு வயதுல இருந்து அதை பார்த்துட்டு வர்றாரு. அதனால வந்து நம்ம அவரை குறைத்து மதிப்பிட்டு பேசுவதற்கு அதுக்கான களத்தில் நான் இல்லை. ஏன்னா அவருக்கு இன்னும் களத்துக்கு வரல, அவர் என்ன செய்ய போறேன்னு தெரியல, தெரியாமலே அவரை பத்தி தப்பா பேசுறதுக்கு நான் வரல. வேற என்ன பேசுவாங்க? நன்றி சார். வெங்கடேஷ் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப அந்த தலைப்புல இருக்கிற அந்த கருத்துக்களை தான் பெரிதாக விஜய்க்கு எதிராக ஏன் எந்த ஒரு சொல்லும் பிஜேபியிடமிருந்து வரவில்லை? இல்லை, அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. எச் ராஜா அவர்கள்லாம் வந்து ஐடியாலஜியா பிஜேபி தான் எதிரின்னு விக்கிரவாண்டில் சொன்னோன்னே பெரிய எதிர்வினையாற்றுறாங்க. நீங்கள் ஒருங்கிணைப்பு தலைவராகும் இன்றைக்கு பிரசாத்தில் வந்து நிறைய பேர் எதிர்வினையாற்றிருக்காங்க. அதெல்லாம் ஆற்றம்லாம் கிடையாது. இல்லை, திமுக கூட்டணி உடைப்பது தான் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி தானா உடையுங்க. திமுக கூட்டணி யாரும் உடைக்க தேவையில்லைங்க, தானா உடையும். அது வந்து நம்ம போய் யாரும் முயற்சி பண்ணலாம் முடிக்க தேவையில்லை. இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் வந்து எல்லாம் வந்து மதில் மேல் பூனை மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் தான் அந்த கூட்டணி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல, பிஜேபி ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை தான் அடிக்கோடிட்டு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கே அதுதான்.
சோ திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது அதை அவர் சரியா செஞ்சுட்டு இருக்காரு. அதை செய்யற ஒரு விஷயத்துலதான் மத்திய அரசு கண்டித்து மணிப்பூர் விவகாரத்தை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாம் எங்கேயும் பதிவு பண்ணல, தவறான பதிவு அந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணல. அவரு ஆதவ் அர்ஜுனா வந்து 2021 திமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணார். பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து ஐபேக்ல ஒர்க் பண்ணி திமுக வர வச்சதுல அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. அவருக்கு சீட்டு தராதனால 2026 உதயநிதி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒர்க் பண்றாரு தான் அவருடைய கட்டுரையோட பதிவு. தவறான பதிவு நீங்க பதிவு பண்ணுங்க. விஜய் அவர்களை வந்து என்றைக்குமே பிஜேபி இயக்காது. விஜய் வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அவர் பாட்டு அவருடைய கட்சியில் நோக்கி போயிட்டு இருக்காரு. நம்ம என்ன முன்வைக்கிறோம்னா அண்ணனுடைய உரையாடல ஒரே ஒரு பதில் முன்வைக்கணும். ஏன் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கவங்களை மதிமுகவையோ காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ கொங்கு கட்சியோ தமிழக வாழ்முறை கட்சியெல்லாம் எதையுமே பண்ணாம விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர் சகிப்பு மனப்பான்மையோடு அங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை பொது வழியா நம்ம வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன வச்சாங்க, வேங்க வெயில வச்சோம், நாங்க போராட்டம் பண்ணோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்லி அதை அப்படியே அமைக்கிட்டாங்க. முதல் தமிழ்நாட்டினுடைய நீதிபதியாக திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லி RS பாரதி சொல்றது தீண்டாமை வன்முறை சட்டத்தில் மேல அவர் கேஸ் பதிவு பண்ணோன்னா அதற்கு மிகப்பெரிய எதிர்வினை திரும்ப ஆற்றல. அதே மாதிரி தலைமைச் செயலகத்தில் வந்து சண்முகம் தலைமை சீஃப் செக்ரட்டரியை பார்க்குறப்ப TR பாலுவும் தயாநிதி பாலுவும் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களா அதில் நிற்க வச்சு பேசுறீங்கன்னு சொல்றப்ப அவங்க மேலே தீண்டாமை வன்முறை சட்டம் போட்டாங்க. அப்பயும் திரும்ப மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றல. கண்ணப்பன் அவர்களை சந்திக்க போறப்ப ஒரு ஓரமா ஒரு சேர்ல உட்கார வச்சாங்க. வந்த செய்தியை சொல்றேன், இதெல்லாம் பதிவா சொல்றேன். இல்ல முடிச்சிடறேன், நீங்க வந்து பதிவு சொல்லுங்க. அப்பயே அண்ணா வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றல. தொடர்ந்து வந்து திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு வச்சு திமுக கூட்டணி விட்டு வெளியில போறான்னு ஒரு கண்டிஷன் வரப்பதான், மந்திரி சபை மாற்றி அமைக்கப்படுறப்பதான் பட்டியலின சகோதரர்களுக்கு 4 பேருக்கு இது கொடுக்குறாங்க, மந்திரி அமைச்சர் கொடுக்குறாங்க. கைவெளி மதியழகன் மெய்யழகன், இன்னும் நான் 2 பேர் கணேசன் தொழில்துறை 2 பேருக்கு தான் அப்போ முக்கியமான அமைச்சரையும் கொடுக்குறாங்க. தொழில்துறையில வந்து கணேசனையும் இன்னொன்று துறையில வந்து நம்ம செழியன் சார் வந்து கல்வித்துறையில கொடுக்குறாங்க. அதற்கு முன்னாடி அவங்க வந்து சாதாரண ஒரு அமைப்புல தான் ஒரு அமைச்சராக தான் வச்சிருந்தாங்க. 35வது இடத்துல 32, 33, 34, 35 அந்த பட்டியல தான் வச்சிருக்கன்றப்ப அந்த கூட்டணியில நீங்க இன்னும் இருக்கிறீங்களே, இவ்வளவு அவமானப்பட்டு நீங்க ஏன் இருக்கணும் அப்படின்றத வெளியில இருந்து பார்வையாளர்கள் சொல்றாங்க. தவிர அந்த கூட்டணி வந்து நம்ம போய் விஜய் இயக்க வச்சு உடையெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா 2026 திமுகவோட கூட்டணி உடஞ்ச தேங்காய் மாதிரி செதறும். சரிங்க சார். ஜலீல் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த வியூகம் அமைக்கப்படுகிறது அனைத்து கட்சிகளும், ஏன்னா தேர்தலை நோக்கிய நகர்வுகள் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல விஜய் அவர்களோட வியூகமாக நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு தான். அவருடைய பேச்சு இங்கு பெரிதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எதற்காக? அவருடைய பேச்சு முதல்ல ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்ணிடுறேன். இப்போ இதில் ஆன்லைனில் வந்து பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா விமர்சகர், அவர் சொன்னாங்க பெரியாரை வந்து அம்பேத்கரை வந்து இவர் கொண்டு போய் சேர்த்தரல, அவர் முன்கூட்டியே போனவர்னு. நல்லா அவர் சரியாக புரிஞ்சிக்கல. தன்னுடைய கட்சியாளர்களுக்கு மத்தியில் கட்சியில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தொண்டர்கள்கிட்ட பிரம்மாண்டமாக கொண்டு போய் சேர்த்திருக்காருன்னு சொன்னேன். சரிங்களா? அந்த வரிகளை புரிஞ்சிக்காம அவர் தான் இன்னைக்கு ஏதோ அம்பேத்கரை கொண்டு வந்து எல்லாருக்கும் சொல்லி தர மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. அது அவருக்கு தவறா புரியல. அதாவது நீங்க சொல்லும் பொழுது அந்த டோன் வந்து அப்படிதான் இருந்தது. அதாவது இதுவரைக்கும் அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட அப்படி பண்ணல. ஆனா தமிழக தலைவர் வந்து அவரை முன்னெடுக்கிறாரு. திருப்பியும் சொல்றேன், நான் வந்து எல்லா போராட்டத்திலயுமே இருந்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் பல போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கிறேன். சரிங்களா? அப்போ வந்து இப்போ சொல்றேன், அவர் அந்த மாதிரி புரிதல் இருந்தா நான் அந்த மாதிரி பதிவு பண்ணலன்றதான் சொல்றேன். பண்ணி சொன்னீங்கன்னா அவர் சொல்ல அதுக்கு அடுத்தது வந்துடுறேன். அதுக்கப்புறம் சகோதரர் சொன்னார் இல்லையா, ஐயா அவர்களுக்கு அந்த புரிதல் இருந்தா எங்களுக்கு போதும், நாங்க எல்லாருக்குமான கட்சின்னு. விடுதலை சிறுத்தைகள் அனைத்து சமுதாய மக்களுக்குமான கட்சின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. திமுக கிட்ட போய் இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து கையேந்தி நிற்கும் போது கூட நிராகரிக்கப்படும் போது வாங்கின சீட்ல அருமை சகோதரர் ஆளூர் சானவாசும் ஒரு சீட்டை கொடுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுல வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்களுக்கு மாற்று பார்வை கிடையாது. இப்பவுமே விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் தான் நெருக்கடி. விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. அண்ணன் திருமான நேத்துல இருந்து அன்னைக்கு முதல் நாள் மாநாடு நடந்ததுல இருந்து ரொம்ப ரிலாக்ஸா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நேத்து ராத்திரியில இருந்து திமுக 2026 வரைக்கும் தூங்காத அளவுக்கு ஒரு பேச்சு அவர் பேசிட்டு போயிட்டாரு. அந்த பேச்சில அவர்களுடைய தூக்கம் தகுடுபொடி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. இங்க இருக்கக்கூடிய விசிகாக்கும் எங்களுக்கும் எந்த விதமான உரசலும் கிடையாது. மாற்று கட்சி ஊழலுக்கு எதிரானவர்களுக்கு தான் நாங்கள் சிம்ம சொப்பனமா வந்து நிக்கிறோம் பதிவு பண்ணிருக்கிறாரு. அதை இப்பவும் சொல்றாரு. அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மன்னராட்சி ஒழிக்கணும் போது திருமான வந்து அது எப்படி தப்பு இல்ல மன்னராட்சி. அப்போ மன்னராட்சின்றத வந்து ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்கு திருமானனுடைய டிபேட் பைட்ல.
அவர் பேட்டியை பாத்தீங்கன்னா மன்னராட்சி ஒழிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. வாய்ஸ் ஆஃப் காமன் தான் அதை பண்ணிச்சுன்னு சொல்றாரு. வாய்ஸ் ஆஃப் காமன் பண்ண அவர் கட்சியை விட்டு தூக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்படி திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்துக்கு உள்ளாயிடுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரை வச்சு வாய் பேசுது. 200க்கு 200 இல்ல 234 அந்த அம்மா நிறுத்தினாங்க. 234 தொகுதியில் நிறுத்தினாங்க. திமுக நிறுத்த சொல்லுங்க பாக்கலாம். 234 தொகுதியிலையும் திமுக சின்னத்துல தான் போட்டியிடணும். 234 திமுகவுக்கு தான். விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை கூட்டணியோ அதை போக மிச்ச எல்லா சின்னமும் திமுக சின்னத்துல தான் போட்டியிட சொல்லக்கூடிய தைரியம் கிடையாது திமுகவுக்கு. கூட்டணி கட்சிகள் தானே, திமுகவும் ஒரே ஒரு கட்சி அங்க நிக்கலையே, அவர்கள் கூடவும் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் யாரு என்ன கட்சியினுடைய கொள்கையை உடைச்சு கொண்டு வந்து இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சியும் அண்ணன் வேல்முருகன் போன்றவர்களையும் அடிமை சாசனம் போல நிறுத்தி இன்னைக்கு போன இந்த மழை வெள்ளத்துல 4 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ 30 நிமிஷம் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு, எடுத்து பாருங்க. கதறாரு, உங்க கூட கூட்டணியில இருந்தா நாங்க எதுவுமே கேட்க கூடாதா? என்னால என்னுடைய தொகுதி கூட போக முடியல, என் மக்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? ஒரு தடுப்பணை கேட்டு அதை நீங்க கட்டி தரல, அந்த ஷட்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை பண்ணுங்க. இப்ப அன்பு சகோதரர் சொன்னார்கள், வாய்மொழியே வந்த செய்தி தான். கலைஞர் கேட்பாரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு மது விற்பனை எவ்வளவுன்னு. ஒரு ஷட்டரை மாத்துறதுக்கு காசு இல்லைன்னு சொல்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல ஆட்சி முறையா நடந்துகிட்டு இருக்கா? இன்னைக்கு ஒரு பட்ட பகல்ல ஒரு பெண் ஆசிரியர் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. சக மாணவன் பள்ளியிலேயே போய் கத்தியால எடுத்து வெட்டி கொல்லப்படுறான். தாக்குதல் நடத்துது சாதியின் ரீதியா. எல்லாமே இந்த மாதிரி. சரிங்க சார், நீங்க முன்வைத்த கருத்துக்கள் அடிப்படை பகலவன் சார், அப்ப இவ்வளவு குற்றங்கள் குறைகள் எல்லாம் அவங்களோட மனசுல ஆதங்கத்தை எல்லாம் வெளியே இது பண்ண இவ்வளோ இருந்தும் ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து காம்ப்ரமைஸாவே போயிட்டு இருக்காங்க? எப்பவுமே எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கவே இல்லையே, எதனால? ஆளுமை மிக்க தலைவர் ஏன் பேசுறாங்க? 2 பேரும் உங்ககிட்ட எதை கேட்கலன்னு கேக்குறீங்க. நான் எதை சொல்லுங்க, இதை கேட்கலன்னு சொல்லுங்க. கேட்கல சொல்றீங்களே, எதை கேட்கல? நிர்பந்தம் கொடுக்கல, எல்லாமே கேக்குறீங்க தான். நிர்பந்தம் கொடுக்கலன்னு சொல்றோம். இப்போ வேல்முருகன் அவர்கள் நிர்பந்தம் கொடுத்திருக்கிறாரு. நிர்பந்தம் கொடுத்திருக்கீங்க. சகோதரர் வந்து புதிதா வந்திருக்காங்க. நாளைக்கு ஒரு கட்சி வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு கூட்டணி வச்சோம் அண்ணன் சொன்னாங்க. கூட்டணி வைக்கிறது ரொம்ப வச்சுக்கிறது சரியா இருக்கும், ஒரு முதல்வர்ன்றது கொஞ்சம் சிக்கலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்ட். இப்போ ஒரு கூட்டணி கட்சியில போயிட்டு வச்சுங்களேன், நம்ம சொல்ல முடியுமே தவிர அழுத்தம் கொடுக்கலாமே தவிர நான் போயிட்டு அங்க நற்றுப்பேடை எடுத்து உடனே கையெழுத்து போட்டு இருந்தாங்கன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த 5 ஆண்டு கால ஆட்சி மக்களுக்கு தேவை என்றால் நம்ம யார் கையெழுத்து போட்டு தர யாரும் சொல்லுமே. நான் வந்து உங்ககிட்ட சொல்லதான் முடியும். நான் அதுக்கான அழுத்தத்தான் கொடுத்துட்டு தான் வரேன். நான் அழுத்தம் கொடுக்கலன்னா இந்த கத்தி கபடா எடுத்து போயிட்டு அடிக்கணுமான்னு தெரியல, எனக்கு புரியல. அது அப்படிதான் சொல்றாங்கன்னு தெரியல. முறை முற்றுகையிட போயிருக்கோம். சரிங்க சார், நிறைவான கருத்துக்கள் இப்போ இன்றைய தலைப்பை ஒட்டிய உங்களோட நிலைவான கருத்துக்கள். இன்றைய தலைப்பை ஒட்டி நிறைவான கருத்துக்கள் என்னன்னா, சகோதரர் ஆதவ் அர்ஜுனா சொன்னதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. அண்ணன் திருமா அவர்கள் போன்ற ஒரு ஆய்வு செய்யக்கூடியவர், PhD வரைக்கும் படிச்சிருக்கிறவர், அரசியலினுடைய சூழல் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக இன்னைக்கு வந்து ஒரு மாநில துணை பொதுச் செயலாளரையே வெளியில எடுத்து வைக்க வேண்டிய நிர்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக பலவீனம் ஆயிடுச்சுன்றத மிக தெளிவா இங்க காட்டிக்கிட்டு இருக்கு. அதற்கான இதுதான் அவர் இங்க எல்லாத்தையுமே பறைசாற்றி இருக்கிறாரு. அந்த மாநாடு, மன்னிக்கணும், புத்தக வெளியீடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றதான் நம்ம இங்க பார்க்கணும். நன்றி சார், நன்றி. வெங்கடேஷ் அவர்களே, உங்களுடைய நிறைவான. நான் முதல்ல சொன்ன அதே தான் திருப்பி இங்க பதிவு செய்ய விரும்புறேன். திருமாவளவன் வந்து திமுக கூட்டணி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து விட்டார். ரெண்டாவது வந்து அவருக்கு கேட் நிறைய இடத்துல ஓப்பன் ஆகுதுன்ற ஒரு கண்டென்ட்டுக்குள்ள அவர் வந்துட்டார். பல இடத்துல நமக்கு வாய்ப்புகள் தரத்துக்கு தயாரா இருக்கும். முதல்ல ஆப்ஷன்ஸ் இல்லாம இருந்தது. இன்னைக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால நம்ம இதை வச்சு ஏதோ ஒரு செக் வச்சு நம்மளும் எல்லாரும் அவங்க கட்சியை வளர்க்க தான் பார்ப்பாங்க. அதை நம்ம தவறு சொல்ல வரும்ல. இப்ப பிஜேபி நாங்க இருக்கணும், நாங்க தான் அடுத்த வாட்டி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தால் நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி விஜய் கட்சியில் இருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்க கட்சி நிலைப்பாடு, அதுல மாற்று இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. ஒரு பணம் சம்பந்தமான ஒரு தைரியமும் அதிகார சம்பந்தமான ஒரு தைரியமும் பல கேட்டுகள் ஓபன் ஆனதுனால திமுகவுக்கு வந்து மறைமுகமாக இது ஒரு சாடலான விஷயத்தை நோக்கி நகர்றாரு அப்படின்றத. நன்றி சார். குமரராஜா சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். முயற்சியும் எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் செய்து தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் அந்தந்த கட்சிகள் செய்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இங்கே சர்ச்சையில இருக்கிறது என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்ற கட்சிகளில் பெரிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற காரணத்தினாலே விடுதலை சிறுத்தைகள் இங்கிருந்து நகர்வு மாறுமேயானால் அது எதிர்கால அரசியலை புரட்டி போடும் என்பதற்காக விடுதலை சிறுத்தைகளை ஒட்டி இத்தனை சர்ச்சைகளும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுனுடைய கருத்தோ
அல்லது திருமாவளவனுடைய கருத்தோ வேறுபட்டிருக்கிறதா என்று கேட்கின்றவர்களுக்கெல்லாம் நேற்றைய அதாவது வியாழக்கிழமை வந்த ஆனந்த விகடனில் திருமாவளவன் அவர்கள் 4 பக்கத்திற்கு தன்னுடைய நேர்காணலை கொடுத்திருக்கிறார். தெளிவாக தான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் செக் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுவதுமாக எல்லோரும் இது நிகழ்ச்சி நடத்தியது விகடன் பிரசுரம் என்ற மக்கள் நாளிதழ் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவுபடுத்தி. நன்றி சார், நன்றி. பகலவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது விஜய் அவர்கள் நிறைவாக பேசி முடிச்சிட்டார். முடிச்சுட்டு போகும்போது ஒரே ஒரு நொடின்னு சொல்லிட்டு அந்த நொடியில் என்ன சொன்னார்னா, இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணன் விடுதலை சிறுத்தை தலைவர் அவருடைய ஆன்மா அவருடைய எண்ணங்கள் முழுக்க இங்கே தான் இருக்கும், நன்றி வணக்கம் அப்படின்னு முடிச்சுட்டு இருந்தார்னா பிரச்சனை இல்லை. அவருடைய அழுத்தத்தின் காரணமாக அப்படின்னு சொன்னது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ஆனால் இதைத்தான் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை அழுத்தம் கொடுக்கின்ற அளவிற்கு நான் பலவீனமானவன் இல்லை, என்னை யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது, அந்த நிலைப்பாட்டில் நான் இல்லை, அதுதான் தவறான செய்தியாக இருக்குன்றதா கருத்தாக இருக்குது. ஆகவே இப்போ இந்த மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் எப்போதும் துணிந்து நிற்பார்கள். மக்களை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு வேறு விதமாக செயல்படக்கூடியவர்கள் நலிந்து போவார்கள், வலிந்து போவார்கள். நாங்கள் எப்போதும் மக்களுக்காக நிற்பவர்கள். அதனால் யாரிடத்திலும் வலிந்து போக வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தையில் ஒரு நாளும் வராது. நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு திருமண விழாக்களிலும் தான் கூட்டணி கணக்குகள் முடிவு செய்யப்படுகிறது என்பதை சரிங்க சார், நன்றி சார், நன்றி நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.